நெல்லு நெல்லு. ஏயா பதற? உனக்கு வேணும்னாலும் இருக்கியா? நீ சாப்பிட்டியா இல்லையா? இல்ல. அப்பா நல்ல வேலை. சாப்பிடறதுக்கு முன்னாடி உனக்கு ஒண்ணு கத்து கொடுக்கணும். என்ன விரதம் இருந்து பழகிற பத்தியாவா? சாப்பிடுறது எப்படின்னு உனக்கு நான் கத்து கொடுக்க போறேன். சாப்பிடுறது எப்படின்னாவா? ஏயா இவ்வளவு நாள் நான் சாப்பிடாம வளர்ந்தேன்? கண்ணா பின்னான்னு சாப்பிட்டு தான் கண்ணா பின்னான்னு வளர்ந்துருக்கிற. ஐயா என்னையா இது கண்ணா பின்னான்னு வக்காடி? உனக்கு பயந்தே நான் கல்யாணம் பண்ணிக்க போறது இல்லையா? கல்யாணமே பண்ணிக்க மாட்டியா? முதராத்திரி அன்னைக்கு நான் வந்து கத்து தருவேன்பா. அட பைத்தியக்காரா, மீன் குஞ்சுக்கு நீச்சலா கத்து கொடுக்கறாங்க. அதெல்லாம் நீயா தெரிஞ்சுக்க வேண்டியதுதான். நல்ல வேலை, அதையாவது ஒத்துக்கிட்டியா? என்ன பாக்குற? அங்க என்னையா பாக்குற? அதையே பாத்துக்கிட்டு இருக்கிற. முத்தம்மா இத பாரு, தண்ணி எல்லாம் ஊத்தாத, இதெல்லாம் தூக்கு எடு. நான் உனக்கு என்னையா பாவம் பண்ணேன்? பாவமாவது புண்ணியமாவது முத்தம்மா, இன்னையில இருந்து உனக்கு சத்துணவு கொடு. சத்துணவுனா என்ன தெரியுமா? 2 ரொட்டியும் முட்டையும். போ. ஐயோ போ. எங்கடா கை வைக்கிற? கண்டதை திங்கிறதுக்கு அலையிறாச்சு. இவன் யார் யா? யோ யோ ஜித்து ஜித்து யோ 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 ஜித்து யோ. ஐயோ 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 டேய், நாய் வேற பயங்கரமா குலைக்குதே. நாய் குலைச்சா பக்கத்துல பிசாசு இருக்குன்னு அர்த்தம். இந்த படத்துல வர மாதிரி வரப்போகுது. எனக்கு பயமா இருக்குடா. நம்ம ஊருக்கு போறதுன்னு கம்மக்கரையா இருந்தா போனோம். மதகடியில முனி முழிச்சிருந்தாலும் முழிச்சிருக்கோம். இங்க எங்கேயாவது படுத்து இருந்துட்டு காலையில எந்திரிச்சிட்டு போயிடலான்னு. அங்க ஒரு பெருசு இருக்கு, அது கிட்ட போய் கேப்போம் வா. யாரப்பா அது? வெளியூருங்க, கொஞ்சம் படுத்து எந்திரிச்சு போகலாம்னு. இங்க படுத்து தூக்குனா அவனுக்கு குறைஞ்சிட போறது இல்ல. வயசு பொண்ணுங்க இருக்கிற வீடு, வேற இடம் பாரு. சரி வா. இந்த இடமும் சரியில்லை, அங்கேயும் அவனும் படுத்து கிடக்குறான். அந்த தின்ன காலியா இருக்கு, அங்க கிழவி உட்காந்துக்கா பாரு. கிழவி கிட்ட கேட்டுட்டு படுத்துக்குவோம். இல்லைன்னா படுத்த உடனே ஏற்றிடுவோம். ஓடு. பாட்டி. என்னப்பா? வீட்டுல வயசு பொண்ணு ஏதாச்சும் இருக்கா பாட்டி? என் பேச்சு இருக்காயே. கொஞ்சம் படுத்து எந்திரிச்சு போலான்னு தான். அட கட்டின உடனே என்ன கேள்வி கேட்டுட்டா? டே கோவாலு சம்பரா தங்கம் ஓடி வாங்கடா ஓடி வாங்கடா. ஐயோ ஐயோ கத்தாத, சும்மா கட. வயசு பொண்ணா கேக்குது? வயசு பொண்ணு நான் என்ன கிளவி அவன் போயிட்டேன். நான் கிளவி கிட்ட தான் போய் படுக்கலாமான்னு கேட்க சொன்னது. அவன் தான் வயசு பொண்ணா இருக்கான்னு கேட்டு உடனே வாங்கி கொடுத்துட்டான். ஐயோ அத்தை அடிக்கிறான், அத்தை அநியாயமா அடிக்கிறான். என்னடா? நான் ஒண்ணும் செய்யலம்மா. மாமன் தான் கைய பிடிச்சு இழுக்குது. சீ சும்மா இருடி. வர முகூர்த்தத்திலே ஒன்னு அவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துறேன். ஒன்ன வச்சு காப்பாத்த என்னால முடியாதுமா. நானும் தான் பெரியவளாகி 6 வருஷம் வீட்டோட கிடந்தேன். இப்படியா? 6 வருஷத்தை வீணடிச்சிட்டு அத்தை. நீ சும்மா இருடா. என்னடி ஒத்தடம் கொடுக்குற? தவிடு. ஐயோ ஏன் தாங்க எம்எல்ஏ மதுரையில தேர்தலாமே, நீ போகல? ஏன் குடிக்கிறது ஓசிட்டி, படிக்கிறது ஓசி பேப்பரு, இதுல தேர்தல் வேறயா? அடிங். தம்பி அந்த பேப்பர் எப்படி கொடு. அட குடுப்பா. நீ கொடுக்க மாட்ட. இன்னைக்கு சாணக்கியன் சொல்ல என்ன சொல்லியிருக்கா நீயே படிச்சு சொல்லு. நீங்களே படிங்க. படிச்சு சொல்லுப்பா. நீயே சொல்லு. நீங்களே படிங்க. நீ சொல்லப்பா. எனக்கு படிக்க தெரியாதுங்க. ஓ படிக்க தெரியாதுங்கிற, அப்புறம் தினமும் பேப்பர் எடுத்து வச்சு பாக்குறிய, அப்படி என்னதான் பாக்குற? காலையில எதிர்வெயில் பாருங்க, முகத்துல பட்டா பித்தம் அதிகமாயிடும். அதனாலதான் பித்தத்தை எவன் பித்தத்தை எவன்டா எடுக்கிறது? இங்க மொத்தத்துல நம்ம எல்லாருக்கும் பித்தம் தானே. இவ்வளவு நாள் எங்கடா போயிருந்த? பிசினஸ் விஷயமா வெளியூர் போயிருந்தேன். இந்த அம்சம் இல்ல, மாமா எப்ப வரும் மாமா எப்ப வரும்னு என்ன போட்டு தொலைச்சு எடுத்துட்டாடா. ஆமா மாமாவுக்கு காயமெல்லாம் ஆறிடுச்சான்னு கேட்டாளே, என்னடா காயம்? அது ஒண்ணு இல்ல, அன்னைக்கு 2 பேரும் ஜாலியா பேசிக்கிட்டு இருந்தோம்மா, கச்சிட்டான் காயம் ஆறிடுச்சா? அதுக்கப்புறம் தானே இந்த பக்கமே வந்தேன். அப்ப நான் வரட்டுமா? அம்சு மாமா சௌக்கியமா? வரட்டுமா? வாடா இங்க. இப்பதாண்டா அவ மனசு மேல திரும்பி இருக்கு. எதையாவது வாங்கி கொடுத்து செட்டப் பண்ணு. எம்எல்ஏ கசாப்பு கடை வள்ளியம்மைக்கு அப்புறம் பணம் வாங்காம எனக்கு தாண்டா நீ ஐடியா கொடுத்திருக்கிற. இருந்தாலும் அவளுக்கு எதையாவது வாங்கி கொடுக்கணுமே. பழைய கதையெல்லாம் கிளப்பாதரா, எதையாவது வாங்கி கொடு. கிளப்பல. ஆமா எங்க அத்தை கல்யாணத்துக்கு வாங்கின பட்டு புடவை அப்படியே தகரடா பழம் வச்சிருக்கிறான். அது அப்படியே அமுக்கி கொடுத்துறான்.